ஹாய். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப முக்கியமானது ஹேர் ஃபால். ஸோ ஹேர் ஃபால் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது வந்து ரொம்ப லாங் டாபிக். ஸோ ஹேர் ஃபாலுக்கு வந்து நிறைய காசஸ் இருக்கலாம். ரொம்ப முக்கியமான காசஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறது வந்து ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் வந்து ஒன்று ஃபிசிக்கலாக இருக்கலாம், எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். செகண்ட் ஒன் வந்துட்டு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ். ஸோ நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம், அயன் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம், வைட்டமின் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம். இல்லை ப்ராப்பராக நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்கிறோம், ஆனாலும் அந்த அப்சார்ப்ஷனில் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலுமே நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டால் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ், தைராய்டு ப்ராப்ளம், பிசிஓடி ப்ராப்ளம், இல்லை வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம், அதாவது டெலிவரிக்கு அப்புறம் வரக்கூடிய ஹேர் லாஸ், இல்லை ஏதாவது ஒரு டிசீசஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய ஹேர் லாஸ். இப்போ டைஃபாய்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, டைஃபாய்டு ஃபீவர் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஹேர் லாஸ், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அலோபேஷியா ஏரேட்டா. ஸோ அலோபேஷியா ஏரேட்டா அப்படின்றது வந்துட்டு நமக்கு வந்து பேட்சி ஹேர் லாஸ், ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு பேட்ச் மாதிரி நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுறது. இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஹேர் லாஸ் அண்ட் நிறைய காசஸ் ஹேர் லாஸ்க்கு இருக்குது. ஸோ இதை விட ரொம்ப முக்கியமான ஹேர் லாஸ் அப்படின்றது வந்து மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ். ஸோ இந்த மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் அப்படின்றது வந்து எதனால் வருது அப்படின்னா, இது வந்து ஒரு ஹார்மோனால் வரக்கூடிய ஹேர் லாஸ் தான் வந்துட்டு மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ். ஸோ இது வந்து டைஹைட்ரோடெஸ்டோஸ்டிரான் அப்படின்ற ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் வந்து டைஹைட்ரோடெஸ்டோஸ்டிரான் அப்படின்ற ஹார்மோன் வந்து மேல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஹார்மோன். ஆனால் சில பேர் வந்து ஜெனட்டிக்கலி அவங்களோட ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து அந்த ஹார்மோனுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே இந்த ஹேர் ஃபால் வந்து வரத்துக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. இந்த சென்சிட்டிவிட்டி கூட அவங்க வந்து ரொம்ப ஸ்மோக் பண்ணுறாங்க, ப்ராப்பரான ஸ்லீப் வந்து கிடையாது, இல்லை ஏதாவது ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது ரெண்டுமே கம்பைன் ஆகி ரொம்ப ஏர்லியாகவே சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து அந்த ஹேர் லாஸ் வரத்துக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் ஹேர் ஃபால் வந்து ரொம்ப கிராஜுவலாக ஸ்டார்ட் ஆகுறனால இனிஷியலாக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாமே வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். நல்லா திக்காக இருந்த ஹேர் வந்து ரொம்ப தின்னாக வந்து ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் மெயின்லி எங்கே வந்து ஹேர் ஃபால் வந்து இருக்கும் அப்படின்னா, உங்களோட க்ரௌன் ஏரியா, அதாவது இந்த பேக்கில், அப்புறம் இந்த சைட்ஸில் வந்து ஹேர் ஃபால் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்க முடியாது. அது வந்து ஒரு யூ ஷேப் மாதிரி உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். ஸோ இந்த டைப் ஆஃப் ஹேர் ஃபால் வந்து ரொம்ப கிராஜுவலாக ஸ்டார்ட் ஆகுறனால நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாகவே எவ்வளோ சீக்கிரம் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படியோ அது அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கம்ப்ளீட்டாக ஹேர் ஃபால் ஆகிடுச்சு, ஸ்கால்பே தெரிகிற அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் பால்னஸ்க்கு என்ன மாதிரி ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் அண்ட் அப்ரோச்சஸ் இருக்குது, என்ன மாதிரி டயட் மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் என்ன மாதிரி டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.